அன்பான யூடியூப் நண்பர்களே, இன்றைக்கி சப்பாத்தி குருமா சிம்பிளாக குருமா பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆமாம், உங்களுக்காக தேவையான பொருட்கள் பாருங்கள். காய்கறி சிம்பிளான காய்கறி தான். பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா பாருங்கள். அவ்வளோதான். இந்த 5 ரூபா பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. இது தாளிப்பு அரவை, தேங்காய், பட்டை, லவங்கம், இந்த மசாலா சாமான் அது மட்டும்தான். பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இதுதான் அரவைக்கு தேவையானது. ஆமாம், இது உருளைக்கிழங்கு கொதிச்சிட்ருக்கு. ஆமாம், தாளிப்பு போட்டுடலாம். பெருஞ்சீரகம், வெங்காயம், ஆமாம், வெங்காயம், கேரட்டு போட்டுடலாம். ஆமாம், இதுக்கெல்லாம் கடுகு போட வேணாம். பெருஞ்சீரகம் அந்த இலையும் இருந்தால் போதுமா. இதோ நல்லா தேவையான அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதுதான் முக்கியம். தக்காளி, புதினா இலை இதெல்லாம் போட்டு நல்ல பொன்னிறமாக வந்தோடனையும் ஊற்றிட வேண்டியதான் தண்ணியை. ஆமாம், இதுக்கு மஞ்சள் பொடிலாம் தேவையில்லை. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக மஞ்சளாக வந்துடும். தஞ்சாவூர் சாந்தி ஸ்பெஷல் குருமா பண்ணுவாங்க, அதே ஸ்டைலில் பண்ணுறேன். ஆமாம், இல்லை காய்கறிகள் ஒன்று கூடி வந்ததுனால அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட வேண்டிதான். ஆமாம், தேவையான அளவுக்கு கல் உப்பு. ஆமாம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஆமாம், எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ குருமா சூப்பராக இருக்கும். ஆமாம், பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதித்து எல்லாம் பக்கமாக வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஆமாம், உங்களுக்காக இன்றைக்கி சப்பாத்தி குருமா. ஆமாம், பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டாச்சு, அரவையும் கொட்டியாச்சு. இந்த அரவை எப்படி கொட்டினோன்னா, நம்ம அரைச்சி மிக்சியில் அதை வடிகட்டிட்டு தான் கொட்டணும். ஆமாம், சக்கையெல்லாம் தனியாக எடுத்துடணும், அதில் போடக்கூடாது. போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. வடிகட்டி போட்டிங்கன்னா அந்த பால், தேங்காய் பால், இந்த மசாலா எல்லாம் பாலோடு இருக்கும். இப்போ இன்னும் சிம்பிள் தான். கொஞ்சம் கொதி வந்தப்புறம் தனித்தனியாக உள்ள குடும்பத்தை ஒன்றா சேர்க்கணும். அது ஒரே ஐடியா என்னென்னா, மாவு தான், கடல மாவு லேசாக, அவ்வளோதான். போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. தனித்தனியாக இருக்கிற உறவுக்காரங்களாம் ஒன்றா கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல இருந்துருவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த குருமா தஞ்சாவூர் சாந்தி குருமா ரெடி. உங்களுக்காக சப்பாத்தி குருமா இன்றைக்கி ஸ்பெஷல். வியாழக்கிழமை 9ஆம் தேதி 1ஆம் மாதம் 25வது வருடம். ஆமாம், நான் ஒரு 4 வருஷம் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். சிம்பிளாக இருக்கும். ஆமாம், ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம், அவ்வளோதான். எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா. ஆமாம், பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான். இதில் லேசாக 2 சுட்டிகை லெமன் லேசாக நம்ம விட்டிங்கன்னா அந்த கார்ப்புத்தன்மை இருக்காது, நல்லாயிருக்கும். சப்பாத்தியை போட்டு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி குருமா. சப்பாத்தி குருமா இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக தஞ்சாவூர் சாந்தி குருமான்னு சொல்லுவாங்க. ஆமாம், இன்றைக்கி சப்பாத்தி நல்லா பொங்கி வருது பாருங்கள். ஆமாம், இப்படி தான் நல்லா சப்பாத்திங்கிறது. ஆமாம், இன்றைக்கி நெய் சப்பாத்தி. ஆமாம், வியாழக்கிழமை. ஆமாம், பாருங்கள், இதோ சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆமாம், உங்களுக்காக சப்பாத்தி குருமா இன்றைக்கி தஞ்சாவூர் சாந்தி குருமா இன்றைக்கி. ஆமாம், நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டாப்புல. நன்றி, பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்பாத்தி குருமா இன்றைக்கி வியாழக்கிழமை உங்களுக்காக காசி ராமன். ஆமாம், காசி சமையலில் இன்றைக்கி. நன்றி நன்றி நன்றி.